ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்பட்ட இலவச டோக்கன்களில் SSD டோக்கன்ஸ் நள்ளிரவு சுமார் 12:15 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று அதிகாலை சுமார் 3:15 மணி வரைக்கும் கிடைத்தது. நாளை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை முன்னிட்டு இன்னைக்கு இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு கீழ்த்திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று மதியம் 3:15 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கீழ்த்திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி, நாளை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 21,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்ரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி, நாளை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 4,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மாலை 4:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 17,569 டோக்கன்கள் மீதம் இருந்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 3,439 டோக்கன்கள் மீதம் இருந்தது. கீழ்த்திருப்பதியில் அலிப்ரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் SSD டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இந்த 2 டோக்கன்களுக்குமே 2 டிஃப்ரெண்ட் கியூஸ் இருக்குது. ஒவ்வொரு கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துலையும் இது எந்த தரிசன டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய கியூ என்று போர்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த டோக்கன் தேவையோ அந்த கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் டோக்கன்கள் வாங்கிக்கலாம். பொதுவாகவே இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் பொதுவாக எல்லாருக்குமே ஒரே கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் டோக்கன் வாங்கணுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக நாம கியூவில் நின்று அவங்களுக்கு டோக்கன் வாங்கி தர முடியாது. இந்த டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய சமயத்தில் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய டோக்கனில் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஒரு காரணத்திற்காகவே இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்க முடியும். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டுமே இலவச தரிசன டோக்கன்கள் என்பதனால TTD இதனை ஒரே டோக்கனாக தான் பார்க்குறாங்க. அதனால் இந்த SSD டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் ஏதாவது ஒன்று ஒரு முறை வாங்கி நம்ம தரிசனம் பார்த்துட்டோம்னா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகுதான் மறுமுறை ஏதாவது ஒரு SSD டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்க முடியும். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஒரே நாள்லையோ அடுத்தடுத்த நாட்கள்லையோ நம்ம வாங்க முடியாது. SSD டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு திருமலைக்கு பஸ் மூலமாகவோ, ஓன் வெஹிக்கிள்ஸ், பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ, அலிப்ரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. திவ்ய தரிசன டோக்கன் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டுவினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் அலிப்ரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் டோக்கன் வாங்கிய உடனே நீங்கள் திருமலையில் போய் தங்குவதாக இருந்தால் நீங்கள் டோக்கன் வாங்கின உடனே திருமலைக்கு கிளம்பலாம். ஆனால் நமக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாளில் தான் நம்ம தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் 2 பேருக்குமே திருமலையில் ஒரே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட், ஒரே தரிசன கியூ தான். அந்த கியூவினுடைய பேர் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த கியூவில் ஜாயின் செய்து தான் SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போவாங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். நமக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நம்முடைய டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி போய் நம்ம கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக ஜாயின் பண்ணலாமான்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த டோக்கன் நாளில் இரவு 10 மணிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக கியூவில் ஜாயின் பண்ணிடணும்.
அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்த டோக்கன் அல்லது டிக்கெட் இல்லைனாலும் இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் SV மியூசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் இருந்து ஆரம்பமாகும். கிருஷ்ண தேஜா சர்க்கிள் மற்றும் ATGH சர்க்கிளுக்கு போகிறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். கிருஷ்ண தேஜா சர்க்கிளினுடைய கியூ 24 மணி நேரமும் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ போய் திருமலைக்கு ரீச் ஆகுறீங்களோ அப்போ உடனே இந்த கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாள் தரிசனத்திற்காக நாம் போகலாம். கிருஷ்ண தேஜா சர்க்கிள் அதாவது டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு கியூவில் ஜாயின் பண்ணி வெயிட்டிங் ஹாலில் கொஞ்சம் நேரம் இருந்த பிறகு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளே போன உடனே அங்கே ஒரு டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். எத்தனை லட்டு ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2லிருந்து 10 லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எந்தவித டோக்கனும் வாங்கலை, டிக்கெட்டும் வாங்கலை, கூட்டம் அதிகமாக இருக்குது, ஆனால் எனக்கு லட்டு பிரசாதம் மட்டும் தேவைன்னு சொல்லக்கூடியவங்க திருமலையில் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டரில் போய் ஆதார் கார்டை கொடுத்து லட்டு வாங்கிக்கலாம். அதற்கு தனி கியூ இருக்கும், அதுக்கு போர்டும் வச்சுருப்பாங்க. உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து 2 50 ரூபாய் லட்டு வாங்கிக்கலாம். அதற்கு 100 ரூபாய் நம்ம கொடுக்கணும். ஒரு ஆதார் கார்டுக்கு 2 50 ரூபாய் லட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம டோக்கன் வாங்கி ஜாயின் பண்ணக்கூடிய தரிசன கியூ ஆனாலும் நேரடி சர்வ தரிசன கியூ ஆனாலும் டிக்கெட் வாங்கி ஜாயின் பண்ணக்கூடிய கியூ ஆனாலும் அந்த தரிசன கியூலேயே கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்முடைய லக்கேஜஸ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்ம பொருட்களை டெபாசிட் பண்ணக்கூடிய சமயத்தில் பொருட்களை யார் டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்கள வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இந்த பொருட்களை தரிசனம் முடித்து கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதுக்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அங்கே டெபாசிட் பண்ணும்போது யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் அந்த PAC 4 பில்டிங்கில் போய் மறுபடியும் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்க முடியும். அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக போகக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை நடக்கிறதுக்காக உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே போல அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்களை தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. அதற்கு பதிலாக பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோ பண்ணுறாங்க. திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறீங்கன்னா காட் ரோட்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, காட் ரோட்ஸ் என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு டிடிடி ரூம் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் தினமுமே காலை 6 மணி தொடங்கி கொடுக்குறாங்க. திருமலையில் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் ரூம் எடுப்பதற்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் டிடிடி ரூம்ஸ் திருமலை அல்லது திருப்பதியில் கொடுப்பாங்க. ரூம் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க.
தனி ஒரு நபருக்கு ரெஃப்ரெஷ் பண்ண இடம் தேவைப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு டிடிடி ரூம் கிடைக்கலனாலோ கீழ்த்திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 பில்டிங்ஸில் பிஏசி 1, 2, 3 மற்றும் 5ல் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் கிடையாது. இலவச லாக்கர் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். திருமலையில் பிரம்மோற்சவ நாட்களுக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் செய்வதற்காக இன்னைக்கு திருமலையில் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருமலையில் தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 70,353. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 25,636. உண்டியல் காணிக்கை 3.65 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் 6 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. நாளை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்கள் என்பதனால டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக தரிசனம் செய்வதற்கு கொஞ்சம் அதிக நேரம் ஆகலாம். மேக்சிமம் 8 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும் ஆகலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல செய்திகளுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.